ஓகே. இப்போ இந்த குறிப்பிட்ட ஃபைல் காட்டுது. இப்போ நாங்கள் இப்போ இதுலேயே ஃபைல் டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணலாம். நாங்கள் இப்போ வெளியில் டவுன்லோட் பண்ணணுமெண்டா, நாங்கள் வெளியில் ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறோம்னா என்ன செய்ய போகிறோம்னா, அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட் ஜென்யூனான ஒரு வெப்சைட்ன்றது, அதாவது IPSW.com. IPSW சாரி IPSW.me இதான் அந்த வெப்சைட். இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு ஐஃபோனுக்கு தேவையான ஆப்பிள் டிவைசஸ் எல்லாத்துக்கும் தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஐஃபோன், ஐபேட், மேக்புக், விஷன், ஆப்பிள் டிவி, ஐபாட் டச், அடுத்தது எல்லாத்துக்கும் ஆப்பிள் வாட்ச்ல இருந்து எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ நீங்கள் ஐஃபோனுக்கு டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா ஐஃபோன்றதை கிளிக் பண்ணுங்க. இடையில இடையில ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஐஃபோன் 16 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது இதுல. அப்புறம் ஃபோன் மாடல் என்னன்றது இதில் செலக்ட் பண்ணலாம். நான் ஐஃபோன் 7 GSM இந்த ஃபோனுக்குரிய ஃபைல் தான் எனக்கு தேவை. அதனால நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குரிய பழைய ஃபைல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாது. இதுல போட்டிருக்கிறான வந்து இப்போ இந்த ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஆனா என்னென்றால் அந்த ஃபைல்லாம் ஒர்க் பண்ணாது. இப்போதைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து இந்த இருக்கு மேல காட்டுது. கிரீன் கலர்ல காட்டுற ஃபைல் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம்டா, டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க அதாவது அந்த IPSW.meன்ற வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்பிள் டிவைசஸ் எல்லாம் சொன்னால் இதுல போட்டு ஐபோன்ல இருந்து சகல எல்லாத்துக்கும் ஹோம் பாட், மேக்புக் எல்லாத்துக்குமே இதுல ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம். சரியா? இப்போ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃபைல. அது எங்க இருக்குன்றால் திஸ் பிசியில டாக்ஸுக்குள்ள ஃபேர்ம்வேர்ன்றதுக்குள்ள ஐபோன்றதுக்குள்ள இருக்கு ஃபைல். இந்த இருக்கு அந்த ஃபைல். இந்த ஃபைலை நான் இப்போ லோட் பண்ணேன். லோட் பண்ண நான் என்ன செய்யறேன்டா, சரியா என்ன வேர்ஷன் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நேரா பாருங்க, டவுன்லோட் ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்துல இம்போர்ட் ஒன்று இருக்கு. இம்போர்ட்ன்றத கிளிக் பண்ணி குறிப்பிட்ட அந்த ஃபைல் எங்க இருக்கோ ஃபேர்ம்வேர்ன்றதுக்குள்ள ஐபோன் 7 Plus இந்த ஃபைல ஓப்பனுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் இதுல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். இப்போ நீங்க இதுலயே 3 டூல்ஸ்லேயே டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா பக்கத்துல இந்த டவுன்லோட் கொடுத்துருந்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இப்போ நீங்க உதாரணமா நான் சொன்ன மாதிரி IPSW.meல டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ணி போட்டு இம்போர்ட்ன்றது கொடுத்து அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. நான் இப்போ ஃபைலை டவுன்லோட் பண்ணி தான் இப்போ இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். சரியா? இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இதுல பாருங்க கீழே இந்த ஃபிளாஷ் பண்றதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ரிட்டர்ன் யூசர் டேட்டா, அடுத்து வந்து குவிக் ஃபிளாஷ் மோட், அடுத்து என்டி ரிகவரி ஃபிளாஷ், அடுத்து ஃபிக்ஸ் ஃபிளாஷ். இதுல ரிட்டர்ன் யூசர் டேட்டான்ற ஆப்ஷன் என்னன்னா, உங்களோட போனை நீங்க ஃபிளாஷ் பண்ணணும். ஆனால் உங்களோட போன்ல இருக்கிற எந்த டாக்குமெண்ட்டுமே அழியக்கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா ரிட்டர்ன் யூசர் டேட்டான்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி உங்களோட போன்ல இருக்கிறதெல்லாம் அழிச்சு நீங்க போனை ஃபிளாஷ் பண்ண போறீங்கன்னா குவிக் ஃபிளாஷ் மோடு கொடுத்து ஃபிளாஷ் பண்ணுவீங்க. அது மாதிரி ஆன்டி ரிகவரி ஃபிளாஷ்ன்றது கொடுத்து ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா இதுல ஆன்டி ரிகவரி ஃபிளாஷ் கொடுத்து ஃபிளாஷ் பண்ணதுக்கு பிறகு அந்த போன்ல எந்த ஒரு சாஃப்ட்வேரை கொண்டும் அந்த போனை ரீகவர் பண்ணி எடுக்கல. அதாவது அதுல அழிஞ்ச ஃபைல்ஸ், டிலீட் பண்ண போட்டோஸ் அதெல்லாம் எடுக்க இயலாது. அதுக்கு பிறகு ஆன்டி ரிகவரி ஃபிளாஷ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஃபிக்ஸ் ஃபிளாஷ்னா அந்த பூட் லோகோல ஹேங் ஆகி நிக்கிற கேஸ் அப்படி வார பிரச்சனைகளுக்கு நாங்க என்ன செய்யோம்னா இந்த ஃபிக்ஸ் ஃபிளாஷ்ன்றது கொடுத்து ஃபிளாஷ் பண்ணுவோம். இந்த ரிட்டர்ன் யூசர் டேட்டா எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுமெண்டா, ஒரு போனை பைபாஸ் பண்ணிருக்கிறீங்க. பைபாஸ் பண்ண ஒரு ஐபோன், அந்த பைபாஸ் பண்ண ஐபோனை நாங்க குயிக் ஃபிளாஷ் மோடு கொடுத்து ஃபிளாஷ் பண்ணோம்னா திரும்பியும் அந்த போனை பைபாஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ உதாரணமா அந்த போன் கஸ்டமர் ஒரு ஆள் கொண்டு வரா, அப்போ அவர் சொல்றாருன்னா நான் இதுக்கு முதல் பைபாஸ் தான் பண்ணியிருக்கிறேன் இந்த போனை, நான் ஃபிளாஷ் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் எனக்கு போடணும்னு சொன்னா அப்போ அவருக்கு நீங்க என்ன செய்யலாம், இந்த குயிக் ஃபிளாஷ் மோடு கொடுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நடக்கும்டா,
அவர் ஏற்கனவே போனை பைபாஸ் பண்ணி வச்சிருப்பார், ஃபுல்லா எல்லாம் திரும்பி ஐக்ளோட் லோக் ஆயிரும் அவர் ஃபோன். குயிக் ஃபிளாஷ் மோடு கொடுத்து ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா. ஆனா நீங்க ஃபைலை டவுன்லோட் பண்ணி போட்டு ரிட்டர்ன் யூசர் டேட்டா கொடுத்து ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்டா, போன்ல புதிய சாஃப்ட்வேர் வரும், அவருக்கு லேட்டஸ்டான அப்டேட் வரும். ஆனா போன்ல இருக்கிற எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அவருக்கு அழியாது. போன்ல இருக்கிற போட்டோஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், கான்டாக்ட் நம்பர்ஸா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், அதெல்லாம் அப்படி இருந்த மாதிரியே இருக்கும். போன்ல சாஃப்ட்வேர் மட்டும் அப்டேட் ஆகும். நான் சொல்ற ரிட்டர்ன் யூசர் டேட்டான்னு சொல்லி. சரியா? ஓகே. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்டா, முதலாவது இந்த ரிட்டர்ன் யூசர் டேட்டான்றது கொடுத்து ஃபிளாஷ் பண்ணி பார்க்க போறோம். இல்லாட்டி குயிக் ஃபிளாஷ் மோடு கொடுத்து ஃபிளாஷ் பண்ணியும் பார்க்கலாம். சரியா? ஓகே. நான் இப்போ முதலாவது ரிட்டர்ன் யூசர் டேட்டா கொடுத்து ஃபிளாஷ் பண்ணி பார்ப்போம். ரிட்டர்ன் யூசர் டேட்டா கொடுத்துட்டு என்ன செய்வீங்கடா, ஃபிளாஷ் கொடுப்பீங்க. இப்போ இதில் ஒரு இந்த டிவைஸுக்கு இதுக்கு சில வார்னிங் மெசேஜஸ் அதெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் வாட்சி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்றீங்கடா, ஃபிளாஷ் கொடுக்குறீங்க. அதில் அந்த பேக்கப் நோன்னு சொல்லி காட்டுச்சு தானே, அதாவது எங்களுக்கு யூசர் டேட்டா எதுவும் எடுக்க முடியாதுக்கு அது காட்டுதா? இல்லை நீங்கள் யூசர் டேட்டா அதாவது நீங்கள் பேக்கப் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பேக்கப் பண்ணலாம். நீங்கள் ஃபிக்ஸ் அதை கிளாஸ் ஃபிளாஷ் பண்ணுறதுக்கு முதல் பேக்கப் நவுக்கு கொடுத்தீங்கன்னா பேக்கப் பண்ணலாம். பேக்கப் நவுண்டு காட்டுனுச்சு, பேக்கப் நவ் உண்டு. அதாவது இப்போ பேக்கப் பண்ணுங்கண்டு. வேற ஃபிக்ஸ் கிளாஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த அதுக்கு கொடுக்க கூடாதா? இதுல கீழே இருந்தது, கீழே இந்த ரிட்டர்ன் யூசர் ஃபிக்ஸ் டேட்டா, கிளாஸ் ஒன்று டிக் பண்ணது. அது வந்து ஃபிக்ஸ் பெட்டர் ஹெல்த்னு காட்டுச்சு. திரும்பி ஒருத்தர் காட்டுறேன், அதை திரும்பி ஃபிளாஷ் பண்ணி முடிஞ்சது அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்க. சரி, ஓகே சார். இல்லை அந்த அந்த 4 டிக் போடுறதுலேயும் சில டவுட்டுகள் இருக்குது, நீங்கள் அதை ஃப்ளாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க. ஐஃபோனை எப்போவுமே டவுன்கிரேட் பண்ணலதான், வளமையா அப்டேட் வெர்ஷன்ல தானே இருக்கணும். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வரைக்கும் டவுன்கிரேட் பண்ணலாம், டவுன்கிரேட் பண்ணலாம். அதை நீங்க ஜெயில் பிரேக் பண்ணி அப்படி செஞ்சு செய்ய வேண்டி வரும். அதுவும் இப்ப சில இதுக்கு வந்து லேட்டஸ்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இப்ப செட் ஆகுது இல்லை. இப்போ உதாரணமா 18 அதுக்கெல்லாம் வந்து இப்ப செட் ஆகாது. ஆரம்பத்துல இருந்துச்சு, நீங்க வேண்டிய வெர்ஷனை வேண்டிய மாதிரி மாத்திடும் ஜெயில் பிரேக் பண்ணிட்டு. அதான் ஆரம்பத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு போனுக்கு தேவையான 4-5 ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. வச்சுட்டு அதை கீழே போட்டு இறக்கி ஜெயில் பிரேக் பண்ணி நிறைய வேலை செய்வாங்க. இப்ப அப்படி ஒண்ணும் மேல இல்லையா? ஏலா 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 சார் அப்படி பண்ணா சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகுதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் இருக்கு தானே, லாஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆன மாதிரி ஜெயில் பிரேக் பண்ணி டவுன்கிரேட் பண்ணதுக்கு சப்போர்ட் ஆகாதா சார்? டவுன்கிரேட் பண்ண இயலாது இப்ப. இப்ப ஏறாதுல்ல. ஏலா ஓ. இப்ப கரண்ட்லி என்ன வெர்ஷன் இருக்கு அது மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். சார் சொல்லுங்க. 11 சார் பைபாஸ் பண்ணது, அது 17 அப்டேட் இப்ப 18.1 அது கொடுக்குறேன்டா. இது ரிட்டர்ன் யூசர் டேட்டா என்ன கொடுத்தா என்ன ஓகேவா? மாடல்? 11 Pro Max. பைபாஸ் தான் பண்ணிருக்கு போன் அப்படியா? ஆமா, 17 அப்டேட்ல இருக்கு. 17 அப்டேட் இப்ப இருக்கிற. உதாரணமா ஐபோன் 7 பிளஸுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப 18.1 அப்டேட்டுக்கு வந்து நீங்க எந்த டூல்ல செஞ்சீங்களா தெரியா, பைபாஸ் பண்ணீங்களா தெரியா? இது ஐ ரிமூவல் ப்ரோ. ஐ ரிமோட் ப்ரோல சப்போர்ட் கொடுத்துருந்தாண்டா ஓகே. லேட்டர்னா போட்டிருக்கிறான், அநேகமா சப்போர்ட் பண்ணும். ஓடி அப்டேட் சப்போர்ட் 7.7ல இருக்கு. திருப்பி லொக் ஆகாதா சார்? லொக் ஆகாது அநேகமா. ஆனா அதுல நீங்க போன்லயே பாருங்க, காட்டுதான், அப்டேட் காட்டுதான். அப்டேட் காட்டுது, அப்ப சப்போர்ட் பண்ணும். அப்ப திருப்பி லொக் ஆகுது என்ன சார்? ஆனா இதுல கொஞ்சம் ஃபிளாஷ் அந்த பண்ணா வெயிட் சரி. பண்ணி செய்யறது நல்ல வேணும்டா, அப்பதானே வந்திருக்கு.
இப்போதானே ஆஹா. வந்திருக்கு அந்த இது வந்திருக்கு என்ன சொல்ற அப்டேட் இப்பதான் வந்திருக்குது. அப்டேட் வந்து இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு ஆ. கிழமை 2 கிழமைக்கெல்லாம் நினைக்கிறேன் அப்டேட் வந்து அதுல புதிய என்ன சரி பெட்ச் இப்போ அது 18. சிஸ்டம் என்ன சரி இருக்கும்னு சொன்னா கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆகும். அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப இன்னொரு கொஞ்ச நாள் ஒரு வித்தின் 1 மந்த்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆ. இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் ஆ. பண்ணி போடுங்க. ஐஃபோன்ல வந்து கண்ட்ரி லாக்ல வந்து ஃபேக்டரி அன்லாக்ல வந்து இந்த டெம்பரரி அன்லாக் ஃபேக்டரி அன்லாக்னு அப்படி வித்தியாசமா இருக்குதா? சார் என்னன்னா பைபாஸ் பண்ண ஃபோன் உண்டு. ஹலோ. கேட்டுட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க. சார் என்னன்னா பைபாஸ் பண்ண ஃபோன் உண்டு, iPhone 7. அப்ப ம்ஹும். என்னன்னா அது சைன் அவுட் பண்ணி ரீசெட் பண்ணிட்டாங்க. ரீசெட் பண்ணோன்னே இப்ப ஆப்பிள் ஐடியில வந்து நிக்குது. இப்ப அதுக்கு இந்த ரிகவரி மோட் போட்டா வருமா? ரிகவரி மோட் போட்டா எதுல நிக்குதுன்னு சொல்றீங்க? அது ஐபோன் என்ன மாடல் சொன்னீங்க? திரும்பி சொல்லுங்க, ஒரு கணக்கு விளங்கல. iPhone 7 சார், அது பைபாஸ் பண்ண ஃபோன் தான். ஆஹா. அப்ப அதை இவங்க பார்க்காம இல்லாம சேல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரீசெட் பண்ணிட்டாங்க போனை. ஹலோ ஸ்கிரீன்ல நிக்குது. ஓ, ஹலோ ஸ்கிரீன்ல நிக்குது. இப்ப அது ரிகவரி மோட்ல போட்டா வருமா? அதே இது வராது என்ன சார்? அதாவது என்டி ரிகவரி போஸ்ட் பிளாஷுக்கு போட்டு திரும்பி பிளாஷ் பண்ண வருமானு கேக்குறீங்களா? ஓ. வராது. ஏற்கனவே அழிஞ்சிட்டே டாக்குமெண்ட் அப்புறம் என்னன்னு திரும்பி வரும். அதான் நாங்க அவங்க ரிகவர் பண்ணி தர சொன்னாங்க. இப்ப திரும்ப ஃபிளாஷ் பண்ணி தான் எடுக்கணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க திரும்பி அன்லாக் பண்ணி எடுக்கலாம் அதை. ஓகே சார், ஓகே.
ஆனா டேட்டா இருந்துன்னா ஈஸி என்ன சார் அந்த டேட்டா? டேட்டா எப்படி ஃபிளாஷ் பண்ணியிருந்தாங்கன்னா டேட்டா போயிருக்கும். அதை நாங்கள் ரிகவர் பண்றதுன்றது பாசிபிள் இல்லை. ம் ஆனால் போனை செய்யலாம். அது வேற உதாரணமா டேட்டாவெல்லாம் வராது. நாங்க போனை செஞ்சு எடுக்கலாம். நீங்க ஃப்ரீயாவே ம் செய்யலாம். அதை என்ன டூல்ட்டு பார்த்தா சரி ஒருக்கா. என்ன டூல்ல அதை விலங்குல சார். எந்த டூல்ல அந்த போனை ஆல்ரெடி பைபாஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதே டூல்ல ஓ திருப்பி பண்ணீங்கன்னா காசெல்லாம் அவனுக்கு கட்டத்தோட ஃப்ரீயாவே செய்யலாம். ஓம் சார், அதுதான் நான் ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தா இந்த டூல்ஸ்ல செய்தாங்கன்னு தெரியல. அது என்னன்னு சார் ஃபைன் பண்ணலாம்? நீங்க ஒரு டூலா ட்ரை பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க? அதான் ஒரு டூல் அவன் சொல்ல மாட்டான். இல்லாடி செஞ்ச கடைக்காரன்டாங்க சொன்னீங்க. அவங்க இங்க செய்யல போல சார். அது அவங்க அண்ணா கொடுத்ததான் யாரு செய்ததுன்னு தெரியல அவருக்கு. சரி சரி. கூடுதலா iRemote Pro செஞ்சிருப்பாங்க. ம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மீனா டூல் அப்படி ஒரு டூல் இருக்கு. ஓ அதெல்லாம் ட்ரை பண்ணணும் ஒன்றுண்டா. ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்றுல ஓகே சார். பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. ஓகே சார் விலங்கு சார். சரி சார். ஓகே சார், நான் கிளாஸ் முடிஞ்ச எப்போ கண்டக்ட் பண்றேன் சார். ஓகே. ஓகே. ஓகே சரியா. இப்ப இந்த போன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபிளாஷ் ஆகிட்டு, ஃபிளாஷ் ஆகி திரும்பி என்ன செய்யுதுன்னா அந்த போன் திரும்பி ஒன் ஆகிட்டு, ஃபிளாஷ் ஆகி முடிஞ்சு திரும்பியும் டிவைஸ் ஒன் ஆகிட்டு. சரியா. இப்ப இதுல நீங்க கேட்கணும் முடிச்சு சொல்லியிருந்தீங்க சாகிர் பிரதர். சாகிர் பிரதர் கேக்குதா? ஓ அதில் அந்த ஃபோனை கனெக்ட் பண்ணோன்னே காட்டுதே ஃபிக்ஸ் பிளாஸ்னு சொல்லி ஒன்று. ஓ கனெக்ட் பண்ண உடனே எதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. இதுல நீங்க எந்த எந்த ஃபிக்ஸ் பிளாஸ் சொல்றீங்க? இந்த இதுல இருக்கிற ஃபிக்ஸ் பிளாஸா? ஓ ஃபிக்ஸ் பிளாஸ். ஓ இந்த ஃபிக்ஸ் பிளாஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த எரர் கார்டு இந்த பாருங்க வருது என்னன்னு சொன்னால், கூடுதலா இது வந்து பூட் லூப் ஆகிற கேஸ். அடுத்து வந்து அந்த 111 சைபர் சொல்லி ஓ எரர் வரும். 1110 ஆ ஆ ஆ ஆ. அந்த எரருக்கு தான் இந்த ஃபிக்ஸ் பிளாஸ் யூஸ் பண்றேன். இந்த ஃபிக்ஸ் பிளாஸ் பொதுவா என்ன செய்யும்னு சொன்னா, அந்த ஃபிக்ஸ் பிளாஸ் பண்றதுக்கு ஒரு நோக்கம் அந்த ஃபிளாஷ் பண்ணக்குள்ள பூட் லூப் ஆனா ஒட்டவா ரீஸ்டார்ட் ஆகிற கேஸ், அப்படியான பிரச்சனைகள் வரும். இந்த ஃபிளாஷ் இப்படி இருக்கிற போனுகளுக்கு இல்லாடி அந்த அந்த டிஸ்ஃபுல் எரர்னு சொல்றது 1110 அந்த எரர்ல அந்த இடையில ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கக்குள்ள இடையில அந்த 110 எரர் 1110 எரர் வருது. அப்படி என்ன சார் இஷ்யூ வரும்னா நீங்க இந்த ஃபிக்ஸ் ஃபிளாஷ் கொடுத்து ஃபிளாஷ் பண்ணுவீங்க. இல்லாடி அது ஓஎஸ் கரப்ட் ஆகின போனுகள், அந்த போனுகளுக்கு தான் நாங்க என்ன செய்யணும்னா இந்த ஃபிக்ஸ் ஃபிளாஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபிளாஷ் பண்ணுவோம். பொதுவாக நாங்கள் வந்து இந்த ரிட்டர்ன் யூசர் டேட்டாக்கு போட்டு தான் ஃப்ளாஷ் பண்ணுறது பெட்டர், அப்படியா? ரிட்டர்ன் யூசர் டேட்டாக்கு போட்டு ஃபிளாஷ் பண்ணினீங்கன்னா இருக்கிற டாக்குமெண்ட் ஒன்றும் அழியாம வரும். அது ஆனா உதாரணமா ஒரு போன் வந்து வருது, ஐபோன் அன்அவைலபிள் ஒரு கேஸ் ஒன்று வரும். இப்போ கூடுதலாக லேட்டஸ்டா வர போனுக்கு வரும் ஐபோன் அன்அவைலபிள் ஒரு கேஸ் ஒன்று வரும். அதாவது இப்போ உதாரணமா நிறைய தரம் பாஸ்வேர்டு ரோங் அட்டம் பண்ணினா அந்த போன் வந்து ஃபுல்லா ஐபோன் அன்அவைலபிள்னு தான் வரும். ஒன்றுமே செய்யல போன. ஐபோன் டிசேபிள் அதாவது சொல்றீங்களே. எஃப்என் நம்பர் காட்டுமே சார். இல்லைங்களே எஃப்என் நம்பர் ஐஎம்இ காட்டாம எஃப்என் நம்பர் அன்னோன் காட்டுமே, அப்படியா? இல்ல முன்னுக்கு போன் ஸ்கிரீன்ல வேற ஒன்றுமே வராது, ஐபோன் அன்அவைலபிள்னு வரும். எனக்கு அப்படி வந்து ரீசெண்டா ஒரு போன் உண்டு. அடுத்து வந்து ஐபோன் டிசேபிள்னு சொல்லி வரும். ஓ டிசேபிள்னு வரும். பழைய பாஸ்கோட் ஃபோன்ல அன்அவைலபிள்னு வருது. ஐபோன் அன்அவைலபிள், ஐபோன் டிசேபிள்னு வரும். இந்த டிவைஸை வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ரிட்டர்ன் யூசர் டேட்டா கொடுத்து ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா அந்த போன் திரும்பியும் ஐபோன் அன்அவைலபிள் அல்லது ஐபோன் டிசேபிள்னு தான் வரும். ஏண்டா அது டாக்குமெண்ட் ரீசெட் பண்ணாதே, இருக்கிறத அப்படியே தான் கொண்டு வரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் அப்டேட் ஆகிருக்கும். ஆனா அந்த உள்ள யூசர் டேட்டாவால தானே வர்றது. அந்த நீங்க செஞ்ச ஓ செட்டிங்ஸ் ஆமா இல்லாட்டி ஏதாவது தானே வருது. அதால திரும்பியும் வந்து எப்படி நிக்கும்னா ஐபோன் அன்அவைலபிள் தான் வந்து நிக்கும். ஆனா உள்ளுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிருக்கு. அந்த கேஸுக்கு அப்டேட் நீங்க என்ன ஆயிடுச்சு. செய்வீங்கன்னு சொன்னா, குயிக் ஃபிளாஷ் மோடுக்கு போட்டு தான் ஃபிளாஷ் பண்ணுவீங்க. ரைட் ரைட். கிட்டத்தட்ட எங்களுக்கு டிசேபிள் மோட்ல வர எல்லா ஃபோனையும் நாங்கள் குயிக் ஃபிளாஷ் மோட்ல போட்டு தான் ஃபிளாஷ் பண்ணுவோம். ஃபிளாஷ் பண்ணணும். ரைட்டா?
குயிக் ஃபிளாஷ் மோட்ல போட்டு ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சு ஃபோன் வந்து புதுசு மாதிரி வரும். அப்ப ரிட்டர்ன் யூசர் டேட்டா எந்த சந்தர்ப்பத்துல போட்டு ஃபிளாஷ் பண்ணணும்? இப்போ ஒரு ஃபோன் வந்து கஸ்டமர் கொண்டு வரார் ஒரு ஃபோனை, அவருக்கு வந்து அந்த ஃபோனை அப்டேட் பண்ணணும், லேட்டஸ்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும். இல்லாட்டி அவருக்கு சரி. சில ஃபீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது இல்லை, அவருக்கு அந்த சும்மா இருக்கிற ஃபோனில் ஏதாவது சின்ன சின்ன எரர்ஸ் வருது அப்படின்னு சரி பிரச்சனை வருது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் யூஸ் டேட்டா கொடுப்பீங்க. இன்னொரு கஸ்டமர் வரார் அப்படின்னா அவர் ஃபோனை பார்க்குறீங்க, அப்டேட் பண்ணி கேட்குறார், ஆனால் அவரோட ஃபோன் வந்து ஆல்ரெடி பைபாஸ் பண்ணிருக்கு, அதாவது ஃபேக்டரி அன்லாக் இல்லை, அந்த ஃபோன் ஆ ஐக்ளோட்ல வந்த ஃபோனுடா பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆ ஃபோன்ல இருந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா நீங்கள் ரிட்டர்ன் யூஸ் டேட்டா கொடுத்து தான் அப்டேட் பண்ணணும். குயிக் ஃபிளாஷ் மோட் கொடுத்து செஞ்சீங்கன்னா என்ன செய்யணும்னா ஃபோன் திரும்பி லொக் ஆயிரும். திருப்பி லாக் ஆயிடும். அப்போ அந்த அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். இல்லாட்டி டேட்டா லாஸ் ஆகாம ஒரு ஆள் ஃபிளாஷ் பண்ணி கேட்குறாருன்னு சொன்னா ரிட்டர்ன் யூஸ் டேட்டாவில் போட்டு ஃபிளாஷ் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இப்போ என்டி. நாம சொல்லுங்க. ஃபோன் வந்து பைபாஸ் பண்ணிருக்கிறா இல்லையான்னு சொல்லி கஸ்டமருக்கும் தெரியாது, நாங்க எப்படி அந்த ஃபோன்ல கண்டுபிடிக்கிறது இருக்கிறா? கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சில ஃபோனுக்கு வந்து இப்போ வரதாவது உண்மையில ஐடென்டிஃபை பண்ற கஷ்டம். சில ஆ ஃபோனுக்கு வந்து ரீசெட் ஆப்ஷன் இருக்காது. ஆ ஃபேக்டரி செட்டிங்ஸ்ல வந்து ரீசெட் ஆப்ஷன் இருக்காது. ஃபேக்டரி ரீசெட் ஆப்ஷன் இருக்காது. ஆனா இப்போ சரி அப்படி சரி வரதுக்கு இல்லை. இப்போ காமனா பைபாஸ் பண்ற கேஸுக்கும் வந்து ஃபேக்டரி ரீசெட்டும் இருக்கு, ரீசெட் பண்ணலும். ஐடென்டிஃபை பண்றது உண்மையிலேயே கஷ்டம். சரி ஆனா சரி. பார்க்கலும் ஒரே ஒரு வழி இருக்கும், என்னடா அந்த ஐபோன் சீரியல் நம்பரை கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலும். இல்லாட்டி நீங்க இதுல அதாவது பைபாஸ் பண்ண கேஸ் வந்து ஒபிஷியல் அன்லாக் பண்ணது இல்லையே, நீங்க இமெயில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலும், அதுல காட்டும் எஃப்எம்ஐ ஒன்ல தான் இருக்கும். ஃபைன் மை ஐபோன் ஒன்ல இருக்கும், எஃப்எம்ஐ ஒன்ல வரும். சரி சரி. அப்படி செக் பண்ணல. நீங்க போனை வாங்க போறீங்க, இப்போ உதாரணமா ஒரு போன் வருது, இந்த போன் வந்து உண்மையிலே ஃபேக்டரி அன்லாக் பண்ணிருக்கிறாங்களா இல்லாட்டி பைபாஸ் கேஸான்னு பாக்குறேன்னா உங்களுக்கு பெரிய கொஸ்டன் போக இல்லையா, ஒரு 100 ரூபாக்குள்ள கொஸ்ட் ஆக போகுது உங்களுக்கு. உங்கள்கிட்ட சர்வர் சர்வீசஸ்ல நீங்க பாக்கல, சர்வர் படிப்புகளை காட்டுறேன் உங்களுக்கு, அதுல நீங்க ஆ கொடுத்தீங்கன்னா 100 ரூபா காசு செலவு போகும் உங்களுக்கு. இல்லாட்டி 25 ரூபா 30 ரூபாக்கெல்லாம் இருக்குது. அந்த அந்த ஆ அதாவது ஜஸ்ட் இதை மட்டும் செக் பண்றது, போன்ல வந்து எஃப்எம்ஐ ஒன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு செக் பண்றது. அதுல நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வரும். இது வந்து ஐக்ளோட் லாக்ல இருக்கிற ஃபோன், இல்லாட்டி ஐக்ளோட் லாக் இல்லாத ஃபோன் சொல்லி உங்களுக்கு ஃபுல்லா வரும். சரியா? அப்ப உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளையிலும் ஒன்றும் ரிட்டர்ன் யூஸ் ரேட்டா உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். அடுத்து குயிக் ஃபிளாஷ் மோடும் ஓகே. ஆன்டி ரீகவரி ஃபிளாஷ்னு சொன்னா என்னண்டா, அதாவது போனை இதுல போட்டு ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா அந்த போனை திரும்பி ரீகவர் பண்ண இயலா, டிஸ்கை வந்து ஃபுல்லா சீக்குவர் பண்ணி அப்படி இரேஸ் பண்ணிடும். இரேஸ் பண்ண என்ன நடக்கும்டா, உதாரணமா இப்போ குயிக் ஃபிளாஷ் மோட்ல போட்டு ஃபிளாஷ் பண்ணக்குள்ள கூட என்ன செய்யும்டா, போன்ல ஏற்கனவே யூஸ் பண்ண டேட்டாஸ்ல கேஸ் ஃபைல்ஸ் கொஞ்சம் சரி இருக்கு. உதாரணமா அதுல இருக்கிற போட்டோஸ் அதெல்லாம் ரீகவர் பண்றதுக்கு வேற சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இப்போ ஃபிளாஷ் பண்ண போன்ல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸை கூட ரீகவர் பண்ண மாதிரி இப்போ சாஃப்ட்வேர்ஸ் வருது. அப்ப ஓ அதால என்னன்னா, இப்ப இந்த என்டி ரிகவரி ஃபிளாஷ் கொடுத்து நீங்க ஐபோனை ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்னு சொன்னா, போனை எக்காரணத்தை கொண்டும் திரும்பி அதுல இருக்கிற டேட்டாவையோ என்னத்தையும் ரீகவர் பண்ணி எடுக்கல, ஃபுல்லா எல்லாத்தையுமே இரேஸ் பண்ணிடும், சம்பூர்ணமா இரேஸ் பண்ணும். அதுக்கு தான் இந்த என்டி ரிகவரி ஃபிளாஷை யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபிக்ஸ் ஃபிளாஷ் வந்து இப்போ இந்த டிஸ்க் ஃபுல் எரர்னு வராது 1110 இந்த எரர்ல வர ஃபோன் இப்போ நீங்க ஃபிளாஷ் பண்ணக்குள்ள காட்டும். சும்மா நீ குயிக் ஃபிளாஷ் மோடுக்கு போட்டு ஒரு ஃபிளாஷ் பண்றீங்களே வைங்களே, ஒரு ஃபோனை ஃபிளாஷ் பண்ணக்குள்ள அதுல இடையில நின்று அது காட்டும் வந்து இந்த 3 டூல்ஸ் எரர் 1110ன்னு காட்டும். அப்படி காட்டினா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஃபிக்ஸ் ஃபிளாஷ் கொடுத்து ஃபிளாஷ் பண்ணுவீங்க. இல்லாட்டி சரி சரி. நீங்க ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இடையில என்ன செய்யுது, ஃபோன் வந்து கண்டினியூஸா ரீஸ்டார்ட் ஆகிற அப்படி இப்படி கேசஸ் வருது, அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஃபிக்ஸ் ஃபிளாஷ் கொடுத்து ஃபிளாஷ் பண்ணுவீங்க. இதுதான் இந்த இந்த இதுல இருக்கிற இந்த ஆப்ஷன் இவ்வளவு மீதான். இந்த 3U டூல்ஸ் வந்து மெயினா நாங்க யூஸ் பண்றது இந்த பர்பஸுக்கு தான். அதாவது ஒன்று ஃபிளாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், அடுத்து இந்த வெர்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்த டூல் பாக்ஸுக்குள்ள சில ஃபீச்சர்ஸ் இருக்குது இதுல. உதாரணமா இதுக்கு ரிங்கிங் டோன் போடுறது. இப்போ உதாரணமா நீ கடை வச்சிருக்கிறாருன்னா சில டைம்ல ஃபோனுக்கு பாட்டு போட்டு சாரி ரிங்கிங் டோன் போட்டு கேட்பாங்க. அப்படியான விஷயங்களுக்கு இந்த மேக் ரிங்கிங் டோன் கொடுத்து ரிங்கிங் டோன் மேக் பண்ணிக்கொள்ளலும் சில சில விஷயங்கள் இதுல இருக்கு. அதை நீங்க இதுல செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். அந்த ரிங்டோன் போடுற சார் சொல்லுங்க. அந்த நான் வந்து ரிங்டோன் போடுற கொஞ்சம் ஐபோன்ல ரிப்போர்ட் கார்டு தானே, ஐபோனை குத்தினா இதுல 3 டூல்ஸ்ல ரிப்போர்ட் கார்டு தானே, ஓ இதுல பெட்டிங் கிடைச்சிருக்கா அப்படி இப்படின்னு அதுல அப்பிள் போன் லொக்கா இருக்கு இப்ப, அதாவது பைக்ல லொக்கா ஆயிக்கணும், அது காட்டுமா சார்? இல்ல இந்த வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் தான் காட்டுது. வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதுல என்ன சரி பழுதாக இருந்தா காட்டும். இந்த போன்ல வந்து கேமரா பழுது, பேக் கேமரா பழுது, இந்த பாசிபிலிட்டி டேமேஜ்னு காட்டுது. இல்லாட்டி போன் பார்ட்ஸ் மாத்திருக்காங்கன்னா இதுல காட்டும்.
சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல காட்டாது. அது நீங்க வேறையா டீடைல்ஸ் பார்க்கணும். சர்வீசஸ் நான் படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு காட்டுவேன், என்ன எப்படி செக் பண்றேன்னு சொல்லி காட்டுவேன். அது சம்பந்தமா செக் பண்றது. அதுக்கு வேற சர்வீசஸ் இருக்கு, நீங்க காசு கட்டி தான் பார்க்கணும். காசு கட்டினா இல்ல ஆயிரக்கணக்கில் எல்லாம் கட்ட தேவையில்லை. சும்மா 20 ரூபா 30 ரூபா 100 ரூபாக்குள்ள வரும். ஆனா நீங்க கடையில கொடுத்து செக் பண்றதா இருந்தா இப்போ நீங்க ஒரு சொப் செய்றீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நான் செய்ய போனா நீங்க எப்படியும் ஒரு அதுக்கு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா, பொதுவாக இப்போ 1000 ரூபா 2000 ரூபா எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐபோன் செக் பண்றது. அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு கொஸ்டாவும் குறையதான். கொஸ்டா போற அமௌண்ட் குறையும். ஆனா ஒரு பெரிய அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க செக் பண்ணது. இன்ஸ்டன்ட் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அதாவது நீங்க கொடுத்த உடனே காட்டும். அதாவது நீ காசு பே பண்ண உடனே உங்களுக்கு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். சரியா? இப்ப போனை ஃபிளாஷ் பண்ணி நாங்க ஒரு போன் வந்து ஃபிளாஷ் பண்ணியிருக்கிறோம். ஐபோன் ஃபிளாஷ் பண்றது இவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். நீங்க வேறையா ஃபைல் டவுன்லோட் பண்ணது தேட தேவையும் இல்லை. டவுன்லோட் பண்றேன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு என்னண்டா, இந்த இருக்கு ipsw.meன்ற வெப்சைட். இப்போ இது நீங்க டவுன்லோட் பண்ணலன்னு சொன்னேன். நீங்க அப்படியே உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த ஐபோன்றதை கிளிக் பண்ணி என்ன போனுக்கு ஃபைல் டவுன்லோட் பண்ண போறீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபைல் டவுன்லோட் பண்ணி கொள்ளையிலும். அடுத்த நீங்க 3U டூல்ஸ்லயே நீங்க சர்ச் பண்ணி அதுலயே டவுன்லோட் பண்ணினாலும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனால் 3U டூல்ஸ்ல நீங்க டவுன்லோட் பண்றதை தவிர்க்கிறது நல்ல. ஏனென்று சொன்னால் 3U டூல்ஸ்ல இடையில ஃபைல் ஹேங் ஆயிடும். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபைல் இடையில ஹேங் ஆகி நின்றும். ஃபைல் ஹேங் ஆகி நின்றா திரும்பி இப்போ உதாரணமா 4.5 GB டேட்டா உங்களுக்கு வேஸ்ட் ஆகி ஃபுல்லா இல்லை 4.5 ஜிபிக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். இன்னும் 1 GB தான் இருக்கு டவுன்லோட் பண்றதுக்கு. ஆனா டவுன்லோட் கரப்ட் ஆகிருந்தா என்ன செய்யும்டா, திரும்பி அது என்ன செய்யும்னா முதல்ல இருந்து டவுன்லோட் பண்ணும். அப்ப அது உங்களுக்கு சும்மா டேட்டாவெல்லாம் சும்மா வேஸ்ட். சில டைம்ல 2-3 தரமெல்லாம் ட்ரை பண்ண வேண்டி வரும். நான் அப்படி நிறைய தரம் கஷ்டப்பட்டிருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி போட்டு இடையில இடையில திரும்பி திரும்பி போட்டு போட்டு அப்படி. அதை விட நீங்க ப்ரௌசர்ல சர்ச் பண்ணி IPSW டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒன் ஷாட்ல இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் உங்களோட போன்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா குயிக்காவே டவுன்லோட் ஆகும். அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ இடையில கனெக்ஷன் கட் ஆகினா இல்லாட்டி என்ன சரி வேற ஒரு இஷ்யூ ஒன்று வந்தா கூட திரும்பி நீங்க ரிசியூம் பண்ணி திரும்பி அதை டவுன்லோட் பண்ணி கொள்ளிடும். எங்க ஸ்டாப் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்தே திரும்பி நீங்க ரிசியூம் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளிடும். அதால உங்களுக்கு வேறையா வெளியில டவுன்லோட் பண்றது நல்ல. ஆனா அதுக்குள்ளேயே டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் 33 செகண்ட்கள்ல இது கட் ஆயிரும். இப்ப நீங்க இந்த நான் விளங்கப்படுத்துறதுக்குள்ள விளங்காத ஏதாவது விஷயம் இருந்தா கேளுங்க. நான் இப்ப விளங்கப்படுத்தினதுல ஏதாவது உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா கேளுங்க. ஓகேயா? ஓகே சார். ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த அடுத்த செஷனில் அடுத்த லிங்க் நான் போடுவேன். இப்போ உங்களுக்கு அதில் நான் பார்க்க போகிறோம் என்னன்னா, இந்த ஃபோனை எப்படி நாங்கள் iCloudல குடைக்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஓகே சார். ஓகே. இன்னொரு 1 மினிட்ல சேவர் அதுல சர்வரில் இல்லை. இப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு காட்டுறேன். iRemote Proல சர்வருக்குன்னு தனியாக நான் உண்டோண்டா எப்படி சர்வர் எப்படி அக்கௌண்ட் திறக்கிற, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுற, என்ன செய்யறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டும். என்கிட்ட இருக்கிற லக்ஜிஎஸ்எம் சார். லக்ஜிஎஸ்எம் நல்ல பிரச்சனை இல்லை. அதுலதான் இருமல் ஒன்றுல இது ஒரு கஸ்டமருக்கு எக்ஸ்ஆருக்கு செஞ்சு கொடுத்தேன். ஆஹா அஹ் ஒரு 3 கிழமை உங்களுக்கு அப்டேட் வர செஞ்சு கொடுத்தேன். ஆஹா அவங்க ரீசெட் பண்ணி போனை திருப்பி லொக் ஆகிட்டு ஆஹா திருப்பி கொண்டு வந்து தந்தாங்க முந்தினாத்து நேற்று. ஆனா இப்ப அது அப்டேட் இல்லையே, அதுல இப்ப செய்யல. அதான் சார் ஆமாம். அப்டேட் பண்ணா சிக்கலையும் சொல்லி கொடுக்கணும். ஃபோன் செஞ்சதுக்கு பிறகு சொல்லி கொடுக்கணும். நீங்க அதுக்கு சொன்னேண்ணா. கஷ்டமாட்ட சொன்ன அவங்க இனி ஆர்வம் தானே. ரீசெட் இனி பண்ணிட்டாங்க. ஆக்களுக்கு புதிய அப்டேட் வந்தா ரீசெட் ஆர்வம் தானே. இனி எல்லாம் டக்குன்னு அப்டேட் பண்ணுவோம்னு பாக்குறேன். ஒன்றும் செய்ய. என்கிட்ட கையில தான் இருக்கு சார் போன். அதே ஐருமல் ப்ரோல கனெக்ட் பண்ணினா கனெக்ட் ஆகுது. ஆனா ஃபுல்லா நிறைய இடையில கட் ஆகுது. சிம் ஒர்க் பண்ணுது இல்ல. அடுத்தது ஒரு நாள்ல திருப்பி லொக் ஆகுது. ஓ, அது சப்போர்ட் பண்ணாது எப்படி? சப்போர்ட் பண்ணல என்ன சார். ம் அது கொஞ்சம் ஒரு 20 ஒரு ஒரு 1 மந்த் போகணும். அது என்ன 24,500 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்படித்தான் வருது. அந்த முதலும் ஒரு 17 இதுக்கும் 16 சம்திங் வரைக்கும் iRemote Proல அப்படித்தான் வந்தது இஷ்யூ. அது உடனே எப்படியும் விட மாட்டாங்க. ஒரு 1 மந்தோ 1.5 மந்த் ஆகும். ஆனது பேர் தான் ரிலீஸ் பண்றாங்க.
ஓ அதுக்குரிய அவன் பைபாஸுக்குரிய ஒரு இதோ எடுக்கணுமே ஒரு அவன் ஒரு செக்யூரிட்டி